இந்த பிக் பாஸ்ல வந்துட்டு அவங்க ரியாலிட்டி ஷோ நடத்துறாங்களா அப்படி இல்லைன்னா பிட்டு படம் நடத்துறாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு கேவலமா இருக்குன்னா அவ்வளோ கேவலமா ஒஸ்டா இருக்கு, ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்கு. போன வாரத்துல வந்துட்டு வீட்டில் உட்காந்து ஃபேமிலியோட பார்க்க முடியல. எப்பா பார்த்தாலும் சும்மா ரெண்டு பேரும் பேசினே இருக்காங்க. அங்க போலாம் இங்க போலாம், அந்த அந்த கர்மத்தை தான் காமிக்கிறான் தவிர வேற எதுவுமே காமிக்க மாட்டேன்றான். அவங்க ரெண்டு பேருமே சரியில்லைன்னு தெரியுது. 1 hour ஷோல அதை என்ன இலவுக்கு அதை காட்டுறீங்க? அதை வீட்டில் வந்துட்டு பேரண்ட்ஸு பசங்க எல்லாருமே உக்காந்து பார்க்குறாங்க. இதில் வேற நீங்கள் விட்டு படம் மாதிரி காமிச்சிங்கன்னா அதுக்கு இதை ஏன் நடத்துறீங்க? அதுக்கு அந்த படமே எடுத்துகிட்டு போக வேண்டியதுதானே. மக்களுக்கு அறிவு இருக்கா, அறிவு இல்லையா? இந்த மாதிரி ஷோவில் ஏன் உக்காந்து பார்க்குறாங்க? இதுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன்றாங்க? நிறைய விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு எதிர்ப்பு அப்படியே தெரிய வச்சு அதை பேன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் கோர்ட்டில் கேஸ் போட்டோம். ஆனால் அந்த கண்டஸ்டண்ட்டை வந்துட்டு வெளியே எடுக்க முடியல. அவங்க இந்த வாரமாக சேவ் பண்ணிட்டாங்க, இன்னமும் உள்ளதான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வாரம் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வர வர அந்த ஷோவை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது. பக்கத்தில் வச்சு அந்த ஷோ பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது. அந்த அளவுக்கு அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க அதில். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ரியாலிட்டி ஷோவே கிடையாது, இது மக்களுக்கு ஷோவே கிடையாது. இதை வந்துட்டு டோட்டலாக பேன் பண்ணணும். இது அந்த அளவுக்கு கேவலமாக வர வர ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு இந்த ஷோ. எங்களுக்கு அப்படியே ஆத்திரம் பயங்கரமாக கோவம் வருது. அந்த மூஞ்சிலாம் நான் அங்கே உட்காந்து பார்க்கணுமா? அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கா, இல்லை ஒரு சாங்ஸ் பண்ணுறாங்களா, அதை உட்காந்து பார்க்கல, அது பிரச்சனை இல்லை. அவங்க டேலண்ட்டை வெளியே காமிக்கிறாங்க. அதை விட்டு அவங்க கண்ட கர்மம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நாங்கள் எங்கள் டிவியில் பார்த்து உட்காந்து இருக்கணுமா? நாங்கள் எதுக்கு பார்க்குறோம்? பிக் பாஸ் பார்க்குறது ஒரு என்டர்டைன்மெண்ட், ஜஸ்ட் வேறு எதுலேயுமே சீரியல் இல்லை, எல்லாத்துலேயும் மொக்கையாக போகிறப்ப தான் இந்த பிக் பாஸ் உள்ளே வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த மாதிரி வரவங்களையும் இந்த மாதிரி கேவலமாக ஒரு ஹவரில் காமிச்சு அவங்கள அந்த டோட்டலாக வெறுக்க வச்சு, நீ இனிமேல் பிக் பாஸை பார்க்காத, பிக் பாஸ் பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தி இது பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குது இல்லை பிக் பாஸ். இல்லை விஜய் சேதுபதி வராரு, அவர் எதனா கேட்குறாரு, அவர் எந்த கேள்வியும் கேட்கறதில்ல. சும்மா சாப்பாடுக்கு ஊருக்காக தொட்டு நக்கின மாதிரி நக்கிட்ட போயினே இருக்காரு. மக்களுக்கோசம் மக்களை முட்டாள் ஆக்குறதுக்கும் மக்களை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் இந்த ஷோவே நடத்துகிறாங்க இவங்களாம். இது அவங்க சொல்லி தப்பு இல்லை. இது நம்மள மாதிரி என்ன நிறைய நம்மள மாதிரி அறிவு கெட்ட முட்டாளுங்க போய் இந்த ஷோவை பார்க்கணும் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்மள சொல்லணும். நம்மளாம் இந்த மாதிரி முட்டாளாக இருக்கவாசி தான் அவங்களாம் இந்த மாதிரி ஷோ நடத்தின்னு போயிட்டு இருக்காங்க. நம்மளாம் என்னைக்கு மாறுமோ அன்னைக்கு தான் இந்த மாதிரி ஷோலாம் பேண்ட் ஆகும், மறுபடியும் வரவும் வராது. ஃபஸ்ட்டு நம்மளை மாற்றிக்கணும்.